இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த முத்துப்பாண்டி, நீங்கள் யார் முதல்ல? எங்கேருந்து வரீங்க? என்ன ஊர்? சொந்த ஊர் என்ன? எங்கேருந்து எப்படி வரீங்க? எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட். அதாவது என்னென்னா, குறிப்பாக வந்து ரொம்ப இணக்கமான மக்களோடு எல்லோரோடையும் பழகக்கூடிய ஒரு அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. போய் வேண்டியிருக்கிறாங்க, எனக்கு இந்த தடவை ஆம்பளை பிள்ளை வேணும்னு. அப்போ அங்கே உள்ள பூசாரி சொல்லியிருக்கார், சரி உனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்கட்டும், பிறந்தா வந்து சாமி பேர் வந்து பாண்டின்னு வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாமியோட பேரை வச்சுருவியா சொல்லு, உனக்கு வந்து பாண்டி வந்து ஆம்பளை பிள்ளை போட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, அங்கே இருக்கிறது பூசாரி ஓ அம்மாட்ட சொல்லும்போது அப்போ வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் குலதெய்வம் பேர் தான் வைப்போம். நான் வந்து முதல்ல வந்து தமிழ்நாடு டீம் செலெக்ஷன் ஆகும் 18வது ஆள் நான் செலெக்ஷன் ஆனது. தமிழ்நாடு டீமுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறது 92ல் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 350 பேர் வந்துருந்துருப்பாங்க. அப்பா கம்யூனிஸ்ட்ல அவர் வந்து ஸ்டாலின்னு பேர் வைக்கணும், இங்கதான் நிக்குது புரட்சியாளர் ஸ்டாலின் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து வீட்டு ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவு ராவணாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. அதில் வந்து மகிழ்ச்சி. ராவணா எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டுட்டு வர்றது, சில அரிய புதிய மனிதர்களை தேடி வெளியில் கொண்டுட்டு வர்றது, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பை போல நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பின்னணி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட உட்காந்து உரையாடும் போது நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் சில விஷயங்கள் வந்துட்டு நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். அப்படி பல சந்திப்புகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சந்திப்பு தான் இன்னைக்கு தம்பி முத்துப்பாண்டி. ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இவரிடம் இப்படிப்பட்ட தகவல்களா அப்படின்னு நான் பல முறை பேசும்போது வியப்பாக உணர்ந்திருக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் அந்த சந்திப்பு. தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சந்திப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களுடைய அக்கா மகள் திருமணத்துக்கு வந்திருந்தேன். வந்து இறங்குனதுலேருந்து அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு வியப்பு அப்படின்னா ஒரு மிக பெரும் வியப்பு. உங்களுடைய சொந்த அக்கா அவருடைய கணவர் மாமா, அவங்களுடைய மாமா வந்து திமுகவுடைய மிக பெரும் ஒரு மாவட்ட நிர்வாகி, ஒரு பிரிவுக்கு நிர்வாகி. இன்னொரு மாமாவும் திமுக. அங்கே வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேரும் வந்துட்டு எல்லாமே திமுக கரை வேட்டிகள், அப்புறம் அதிமுகவும் இருந்தார்கள். எல்லாம் பெரிய பெரிய நிர்வாகிகள். இதில் என்னன்னா, முன்னாள் திமுக அமைச்சர் தமிழரசி அவர்கள், இந்நாள் திமுக அமைச்சர் கருப்பசாமி 2 பேரும் மேடையில் மிக நீண்ட நேரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. கீழே வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் ஏன் அதை விரிவாக சொல்கிறதுக்கு காரணத்துக்கு, நான் உள்ளே நுழைஞ்ச பிறகு கூட நிறைய அந்த திமுக விஐபின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்து கை கொடுத்தாங்க, நட்பாக நல்லா பேசுனாங்க. எனக்கு வியப்பா, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த முத்துப்பாண்டி எப்படி இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாரு? சும்மா நீங்கள் அந்த பக்கம் திமுகவில் ஒதுங்கி இருந்தாவே மிக பெரும் ஒரு பதவி கரவேட்டி, இன்னைக்கு நிறைய கான்ட்ராக்டு குத்தகை இப்படிலாம் நிறைய எடுத்து பெரும் இதுவாக செல்வந்தராக இருந்திருக்கலாம். ஏன் அப்படி வந்து இருந்தார் இந்த தம்பி? இங்கேயும் ஒதுங்கினாரு, என்ன காரணம்? எனக்கு பல கேள்விகள் இருக்குது. அதை தொடர்வதற்கு முன்னால் நீங்கள் யார், எங்கேருந்து? ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தை நீங்கள் நடத்திட்டு இருந்ததா சென்னையில் தொடக்கத்தில் கேள்விப்பட்டோம். ஒரு கிட்டத்தட்ட 8-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை சந்திச்சிருக்கிறோம் மதுரையில். 70 விடுதலைக்காக மிக பெரும் ஒரு கூட்டமைப்புகள் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா கட்சிகளும் நடத்தி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறப்ப வந்து உங்களை சந்தித்து மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய தோழர்கள்ட்ட பேசணும். அப்போ உங்களை பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது காலப்போக்கில் மறந்துட்டேன். நீங்கள் யார் முதல்ல? எங்கேருந்து வரீங்க? என்ன ஊர்? சொந்த ஊர் என்ன? எங்கேருந்து எப்படி வரீங்க? எனக்கு வந்து பூர்வீக கிராமன்றது வந்து மதுரையிலேருந்து திருமங்கலத்துக்கும் கள்ளிக்குடிக்கும் நடுவில் சிவரக்கோட்டைன்னு ஒரு ஊர். அதுதான் எங்களுடைய பூர்வீக கிராமம். அது எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உள்ளவங்க, எங்கள் தாத்தா, அவங்க எல்லாருமே அங்கே சிவரக்கோட்டை தான் அவங்களுக்கு மையமாக. அது குறிப்பாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தலைக்கட்டு, அதாவது எங்கள் வகையராவோட தலைக்கட்டு தான் அங்கே வந்து அதிகமாக இருந்தாங்க. குறிப்பாக வந்து அங்கே நாங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, முன்னோர் வழிபாடுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும். நம்ம
எல்லோருக்கும் மூத்தோர் வழிபாட்டை தான் நம்ம எல்லாம் சிறு தெய்வங்களா வழிபடுறோம்னு சொல்ற மாதிரி முத்தையான்னு நாங்க ஒரு சாமி வச்சு அங்க கும்பிடுறோம். எங்கன்னா சிவரக்கோட்டையிலே இருக்குது. இன்னமும் அந்த நம்ம விருதுநகர் போற நான்கொழி சாலை மேலேயே இருக்குது. மாரியம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பக்கத்துல அந்த சன்னதிக்கு முன்னாடியே வந்து முத்தையா சுவாமிகள்னு இருக்கும். அது அவர் தான் எங்க பாட்டன். முத ஆதி பாட்டன்னு சொல்றது அவர் தான் சாமியா மாறி. அவர் தான் முத அந்த ஊருக்கு வந்தவர். சிவரக்கோட்டைக்கு முத வந்தவர் அவர் தான். அவரை தான் நாங்க வந்து தெய்வமா வழிபடுறோம். இப்ப எங்களுக்கு ஊர் தெய்வம்னு மாரியம்மன் இருந்தாலும் கூட முத்தையா தான் எங்களுக்கு குலதெய்வம்னா 2வது குலதெய்வமா எங்க முன்னோரா அவரை தான் பாக்குறோம். எங்களுக்கு நாங்க வந்து எங்க இருந்து வரோம்னா மைக்ரேட் ஆகி வரோம். நரிக்குடி மருதுபாண்டியர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, நரிக்குடிக்கு பக்கத்துல அந்த நரிக்குடி ஒன்றியத்துக்கிட்டே வரும். பாத்தீங்கன்னா ஓடாத்தூர்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து செண்பகமூர்த்தி ஐயனார் அப்படின்றது தான் இருக்கு. இப்ப அதுதான் எங்களுடைய குலதெய்வம். நாங்க அங்க இருந்தா மைக்ரேட் ஆகி சிவரக்கோட்டைக்கு வந்திருக்கோம். அப்போ அவங்க அந்த ஓடாத்தூர்ல வந்து இன்னமும் அந்த கோயில் விழா வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை விழா நடக்கும். அது எல்லா சமூகத்துக்குமான குலதெய்வம். அது இந்த சமூகம் அந்த சமூகம். ஒரு சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே இருக்கும். இது வந்து எல்லா சமூகத்துக்குமான குலதெய்வமா இருக்கும். அந்த ஓடாத்தூர்ல நடக்கிற அந்த கோயில் திருவிழாவில் அது என்ன கோயில்? அது வந்து அதான் ஐயனார், செண்பகமூர்த்தி ஐயனார்னு சொல்லி நாங்க கும்பிடுறோம். அவரும் எங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாட்டனா இருந்திருப்பாரு. அப்ப வந்து அங்க சிலை இல்ல, ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் தான் எங்களுக்கு தெய்வம். அது அந்த மரத்துக்கு கீழே தான் நாங்க எல்லா வழிபாடு இருக்கோம். அதுல அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மரத்துல உள்ள இலைய புடிங்கி கொடுப்பாரு அங்க உள்ள பூசாரி. இப்பவும் இருக்குது. யாருக்காவது குழந்தை இல்லைன்னா அங்க போனா உடனே குழந்தை பிறந்துரும். என்ன மரங்க அது? அது ஒரு வகையான மரம். அது மரத்துக்கு பேர் என்னன்னு தெரியல. ஆனா அந்த மரத்துல வந்து அந்த இலைய புடிங்கி கொடுத்தாங்கன்னா அந்த மரம் தான் நாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க இப்ப அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் அந்த மரத்துக்கு தான் நடக்கும். அந்த கோயில்ல விழா நடக்கும். அது வந்து ஓடாத்தூருக்கும் சிவரக்கோட்டைக்கும் ஒரே நாள்ல விழா நடக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே குடையின் கீழ் இருந்தவங்க. 2 பேரும் இங்க இருந்து ஒருத்தர் அங்க மைக்ரேட் ஆகி போயிருக்கிறாங்கன்றது போல அங்க இருப்பாங்க. இப்ப இந்த முத்தையா வகையரா இருக்காங்க இல்லையா, அவங்க வகையராவுல தான் நாங்க. இப்ப அதுல அங்க வந்து எங்க தாத்தா காலகட்டத்திலேயே நாங்க வந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்தோம். காரணம் என்னன்னா வேலை வாய்ப்புக்காக. மதுரை பாத்தீங்கன்னா, மதுரையை சுத்தி உள்ள நகரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மில்லு, இந்த நூற்பாலைகள் இருக்கு இல்லையா, இந்த உடை தயாரிக்கிற நூற்பாலைகள் உள்ள மில்லு தான் அதிகமா உள்ளது வந்து மதுரையை சுத்தி அதுதான் இருந்துச்சு. வெள்ளைக்காரன் காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா வெளி நகரங்கள், அதாவது வெளி கிராமங்கள்ல இருந்து வேலைக்கு ஆட்கள் வந்து அந்த நூற்பாலைகளுக்கு தான் வேலைக்கு ஆட்கள் வந்தாங்க. அப்படிதான் குறிப்பா வந்து அப்ப வந்து போக்குவரத்து வசதி வந்து பேருந்துலாம் கிடையாது, மாட்டு வண்டி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர் வண்டி தான். தொடர் வண்டி நிலையத்தை சுத்தியே இந்த மொத்த இதுவும் இருக்கும். அதாவது வந்து நூற்பாலைகள் புறாமே மெஜ்ரா கோட்ஸ், ஆரிய மில்லு, அப்படி இப்படின்னு பெரிய நிறைய மில்லு, மகாலட்சுமி மில்லு, அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட மதுரையை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்த நூற்பாலைகளுடைய தொழிற்சாலை இருக்குது. அதுக்கு வேலைக்கு வந்தவங்க தான் மதுரையினுடைய நகரத்தையே இன்றைக்கு டெவலப் பண்ணதே அவங்க தான். எல்லாருமே அங்க இருந்து வந்து இங்க அந்த ஏரியாவை வந்து அங்கங்க அந்த பதிய குடியிருக்கிறப்ப அப்படியே அவங்க அது வந்து ஒரு நகரமா மாறிடுச்சு. இப்ப வந்து அந்த குறிப்பா வந்து அந்த தொடர் வண்டி நிலையம் வந்து எதுக்குன்னா வேலைக்கு வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தொடர் வண்டி நிலையத்தை அருகாமையிலே இந்த மில்லு எல்லாம் இருக்கும். நிறைய பேர் இங்கேயே இருந்து வேலை செஞ்சு இப்படி இங்கேயே செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது போல வந்து எங்க தாத்தா காலகட்டத்திலே நாங்க இங்க மதுரைக்கு வந்துட்டோம். சரிங்க. அப்புறம் நாங்க இருந்தது வந்து சுப்பிரமணியபுரம் சொல்லி படம்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரம் தான் நான் பிறந்து வளர்ந்தது, எங்க அப்பா வளர்ந்தது எல்லாமே வந்து சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரம் வந்து ஒரு எப்படின்னா அதுவும் ஒரு வகையான, எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட். அதாவது என்னன்னா குறிப்பா வந்து ரொம்ப இணக்கமான மக்களோடு எல்லோரோடையும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எங்க அப்பாவை வச்சுதான். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் அப்படியே அந்த மாதிரி இருப்பாங்க அப்பா. அப்பாவோடு அந்த அதாவது சுப்பிரமணியபுரம் இருக்கு இல்லையா, சுப்பிரமணியபுரத்துல எங்க அப்பாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்பா பேரு செண்பகம். ஏன்னா இப்ப எங்க தலைமுறையில யாருக்கு குழந்தை பிறந்தாலும் சரி செண்பகம் தான் பேர் வைப்பாங்க. முதல் குழந்தைக்கு வந்து செண்பகம் தான் பேர் வைப்பாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் முத்துப்பாண்டின்னு வச்சுட்டாங்க, அதுக்கு கதை சொல்றது முன்னாடி. அப்ப வந்து செண்பகம்னு சொல்லி எல்லாருக்கும் வைப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல, உலகம் முழுவதும் எங்களுடைய குலதெய்வம் கும்பிடுறவங்க உலகம் முழுவதும் இருக்காங்க. உலகம் முழுவதும் சிங்கப்பூர், மலேசியா, பெரிய பெரிய நாடுகள்ல கூட எங்க உறவினர்கள் இருக்கிறாங்க. இந்த
குலதெய்வ வழிபாட்டை சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. இங்க சென்னையில ஏகப்பட்ட விஐபிகள் இருக்கிறாங்க. இந்த ஏதோ குலதெய்வம் வச்சாங்க. எங்க அப்பாவோட பேர் தாங்கினவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்து செண்பகமூர்த்தி ஐயனார் கோயில், செண்பகம்னு பேர் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. செண்பகமூர்த்தின்னு பேர் இருக்கிறவங்க நிறைய. அப்ப அப்பாவுக்கு வந்து செண்பகம். இப்ப வந்து என்னன்னா, அந்த இங்க சுப்பிரமணியபுரமே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு வீரமாகாளியம்மன் கோயில் இருக்குது. அந்த வீரகாளியம்மன் கோயில் வந்து முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலா இருந்துச்சு. இன்னமும் இருக்குது, அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம கும்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் வேணும், வழிபாடு வேணும், திருவிழா வேணும், இதெல்லாம் நினைப்போம்ல. அப்ப அந்த வீரமாகாளியம்மன் கோயில்ல வந்து நம்ம போய் சாமி கும்பிட முடியாது. சாமி கும்பிடணும்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் கும்பிட விடுவாங்க, வேற யாரையும் கும்பிட விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஊர்ல அந்த இதுல இருக்கும்போது நம்ம ஊருக்குன்னு பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு ஒரு கோயில் ஒண்ணு உருவாக்கணும்பான்னு ஒரு கோயில் ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த வீரமாகாளியம்மனுடைய பிடிமண்ணை எடுத்துதான் நாங்க ஒரு கோயில் உருவாக்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சுப்பிரமணியபுரம் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பூசாரியா இருந்தாங்க. பூசாரினா அங்க வந்து 2 விடயம் இருக்குது. சமூகத்தின் சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில வந்து எல்லாருக்கும் வந்து கோயில்ல பொறுப்புகள், அதே போல வந்து பூசாரியா இருக்கிறவங்க எங்க சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதே போல கரகம் எடுப்பாங்க பாத்தீங்க, ஆத்துல போய் நம்ம இது கரகம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அது வந்து இன்னொரு சமூகம் இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு சமூக நீதி அவங்க அடர்த்தியா இருக்கிறாங்களோ அந்த சமூகத்தை வந்து முதன்மைப்படுத்தி மற்ற எல்லா சமூகங்களுக்குமான. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் விழா குழுல இஸ்லாமியர்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கோயில் விழா கமிட்டியில இருப்பாங்க பூரா. அப்படி வந்து ஒரு கோயில் கட்டமைப்போடு வளர்ந்த பகுதி நான் வளர்ந்தது எல்லாமே. நான் வந்து வீட்டுல வந்து 3வது ஆளு. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் நாங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க அப்பாவுக்கு. அதுல வந்து 2 அக்கா 2 தங்கச்சி, நான் வந்து நடுவுல ஒரே ஒரு பையன். ஆமா. இப்ப வந்து எங்க அப்பத்தா எங்க அப்பாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, முதல் 2 பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு. பிறந்த உடனே எங்க அப்பெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா எப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட போதும்ன்ற மனநிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்போ சொல்லும்போது அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டீங்கன்னா அதோட நிறுத்திக்கலாம், ஏன்னா ஒரு வாரிசுன்னு ஒண்ணு வேணும்ல, அதனால வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, இது 3வது வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா என்னடா பண்றதுன்ட்டு அவ சொல்லியிருக்காங்க. அப்ப சொன்னாங்களாம், பாண்டி கோயிலுக்கு போங்க, மதுரையில வந்து பாண்டி கோயில் பிரசித்தி பெற்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான கிடா வெட்டுவாங்க, யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். அப்படி வந்து ஒரு இதான வலிமை மிக்க ஒரு கடவுள் வந்து பாண்டி முனீஸ்வரர்னு கோயில். கடை வந்து பாண்டி முனிக்கு வெட்ட மாட்டாங்க, அங்க சமய கருப்புன்னு ஒரு சாமி இருக்கு, அதுக்கு தான் வெட்டுவாங்க. ஆமா, உண்மையிலேயே பாண்டி வந்து சைவம், அவர் சக்கரை பொங்கல் தான் சாப்பிடுவாரு. ஆனா எல்லாரும் பாண்டி கோயில்ல கடா வெட்டோம் தான் சொல்லுவாங்க. ஆனா சமய கருப்புக்கு தான், சமய கருப்பு தான் வெட்டுறது. பேர் வாங்கினது வந்து பாண்டி முனீஸ்வரர் வாங்கி சைவம். அவருக்கு வந்து அம்மா சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை நீங்க அங்க போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கட்டாயம் வந்து உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்ட்டு எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, போய் வேண்டி இருக்கிறாங்க, எனக்கு இந்த தடவை ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னோடனே அப்ப அங்க உள்ள பூசாரி சொல்லியிருக்காரு, சரி உனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்கட்டும், பிறந்தா வந்து சாமி பேரு வந்து பாண்டின்னு வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாமியோட பேரை வச்சிருவியா சொல்லு, உனக்கு வந்து பாண்டி வந்து ஆம்பளை பிள்ளை கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, அங்க இருக்கிறது பூசாரி அம்மாட்ட சொல்லும் போது அப்ப வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க எங்க வீட்டுல குலதெய்வம் பேர் தான் வைப்போம், நாங்க வந்து பாண்டியன் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க, குலதெய்வம் பேர் என்னம்மா அப்படின்னு, எங்க செம்பகம், இன்னொன்னு வந்து முத்தையான்னு கும்பிடுவேன். சரி அப்ப முத்து பாண்டின்னு வைங்க, இந்த தடவை கட்டாயம் வந்து ஆம்பளை பிள்ளை தான், இப்போ முத்து பாண்டியன் பேர் வை, நீ பிறந்த உடனே பிள்ளைய தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. முத்தையாவுக்கு முத்து பாண்டி அப்படி சேர்த்து வச்சுட்டு முத்து பாண்டியன் பேர் வைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து அம்மாவுடைய வேண்டுதல் இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு. நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா, பிறந்த உடனே எங்க அப்பா கம்யூனிஸ்ட்ல, அவர் வந்து ஸ்டாலின்னு பேர் வைக்கணும், இங்கதான் நிக்குது, புரட்சியாளர் ஸ்டாலின் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து வீட்டுல ஒரே கரைச்சல். ஏய், எப்படி என் மகனுக்கு ஸ்டாலின் தான் பேர் வைக்கணும் இப்படின்னு சொல்ல, நான் போய் பாண்டிட்ட கேட்டுட்டு வந்தேன். பாண்டி வந்து இது கொடுத்துருச்சு, முத்து பாண்டியன் தான் பேர் வைக்கணும், அதை வந்து இது பண்ண முடியாது, சொல்லிடுச்சு
அது கேட்டுட்டு தான் கொடுத்துச்சு. பேர் வந்து பாண்டியன் தான் வைக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி முத்து பாண்டியன் வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. நான் முத்து பாண்டியன் தான், நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டேன், நீங்க வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. எங்க அப்பானால ஒன்றும் சொல்ல முடியல. எங்க கிளவி வந்து ஆமா எங்க அப்பா தான் வந்து சொல்லுது, அதெல்லாம் முடியாது, செண்பகம் பேர் தான் வைக்கணும், வீட்டுல பிள்ளை பிறந்துச்சுன்னா செண்பகன் பேர் வைக்கணும். பாட்டி எங்க அப்பாவோட அம்மா அதான் அது வந்து அந்த குலதெய்வம் பேர் வைக்கணும். அவங்க இவங்க சொன்ன உடனே இது பண்ணோடனே எங்க அம்மா சொல்லிட்டு சரி முத்தையா பேர் வர்றதுனால சரி முத்து பாண்டியன் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பேசி ஈசி ஒரு காம்பர்மைஸ் ஆகி முடிச்சுட்டாங்க. இப்படிதான் அந்த பேர் வந்துச்சு. இல்லன்னா எனக்கு ஸ்டாலின் தான் பேர் வச்சிருப்பாரு அப்பா. ஏன்னா ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, இவங்களோட சட்டை போட வேணாம், சரி போயிட்டு போறாங்கடான்னு விட்டுட்டாரு அப்பா. இதுல எங்க அம்மாவுக்கு பூர்வீகம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க திருமணத்துக்கு வந்திருந்தீங்க, திருப்போணம் பக்கத்துல வந்து சொக்கநாத இருப்புன்னு சொல்லி அந்த ஊரு சொக்கநாதர் இருப்பு. சொக்கநாதர்ன்றது வந்து சிவனுடைய இது, சிவனுடைய இன்னொரு பேர் தான் சொக்கநாதர். சொக்கநாதர் இருப்புன்றதுதான் எங்க அம்மா பிறந்த ஊரு. அந்த ஊர்ல வேற சமூகமே கிடையாது, ஒரே சமூகம் தான், வேற சமூக மக்களே கிடையாது அந்த ஊர்ல. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து 4 தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, கீழே தெரு, மேல தெருன்னு 4 தெரு இருக்கு. 4 திசைக்கு 4 தெரு இருக்கு, அவ்வளவுதான் ஊரே. அந்த 4 தெருல உள்ள ஊர்ல 2 தெருக்காரங்க வந்து சம்பந்தக்காரங்களா இருப்பாங்க, 2 தெருக்காரங்க பங்காளிகளா இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளா இருப்பாங்க, ஒரு பகுதி ஒரு மாமா மச்சானா இருப்பாங்க. இவங்க இந்த ஊருக்குள்ளேயே தான் குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிறாங்க. திருமணம் என்ன கொடுக்கறது எடுத்துக்கிறது இந்த தான், வெளியில எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, பெரும்பாலான கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு முன்னாடி எங்க அக்கா, எங்க பெரியம்மா ஒருத்தவங்கள வெளியில கொடுத்தாங்க, திருப்பரங்குன்றத்துல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க அம்மா கூட பிறந்தது வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளையாள். அப்போ மொத்தம் 8 பேரு எங்க அம்மா கூட பிறந்தவங்க. எங்க அம்மா தான் கடைக்குட்டி. எங்க அம்மா கடைக்குட்டி. ஆனா எங்க அம்மா வளர்ந்து வரும்போது எங்க அம்மாயும் இறந்துட்டாங்க, எங்க தாத்தாவும் இறந்துட்டாரு. எங்க அம்மாவுக்கு அவங்க 2 பேரும் நினைவு இல்ல, 2 பேரையும் பார்த்ததில்ல அம்மாவே. எல்லாம் வளர்த்ததெல்லாம் யாருன்னா எங்க அம்மாவுடைய அண்ணன், அவங்க தான் வளர்த்தாங்க. எங்க அம்மாவை வளர்த்தது எங்க அம்மாவோட அக்கா, அவங்க தான் எங்க அம்மாவை வளர்த்தது. இப்ப வந்து மதுரைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க அம்மாவை. இப்ப என்ன இதுல பெரிய இது என்னன்னா, அம்மா வந்து பயங்கரமான கலர்னா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, ரொம்ப சிகப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா வந்து அப்படியே கான்ட்ரவர்சியான கருப்பு, காக்கா கருப்பு எங்க அப்பா, சீரியஸா காக்கா கருப்புல இருப்பாரு. இப்ப வந்து எங்க மாமா வந்து முதல்ல வந்து மாப்பிள்ளைய பார்க்க போறேன், மதுரையில இருக்கிறான், எதுவும் தப்பு கிப்பு பண்ணிடுற ஆளா இருக்க கூடாது, நம்ம சரியான ஆளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்க அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, மாப்பிள்ளை பார்க்க. அம்மாவோட அண்ணன் உங்களுக்கு மாமா? ஆமா ஆமா, தாய் மாமா. ஆமா, அப்ப வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்தா எங்க அப்பா வந்து சிகரெட் குடிப்பாரு. அப்ப வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே அவர் அங்க இந்த கடையில இருப்பாப்ல, போய் பாருங்கன்னு சொல்லவும், அங்க எங்க ஏரியால ஒரு கடை இருக்கு, அங்க நின்று சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஒருத்தர் வந்து சொன்னாராம், இங்க வந்து உன்னை ஏதோ விசாரிக்கிறாங்க போல, ஏதாவது பொண்ணுன்னு கேக்குறாங்களா என்னன்னு தெரியல, அவனை விசாரிச்சுட்டு ஒருத்தர் வந்தாரு. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுல்ல, அப்பெல்லாம் ரொம்ப மக்கள் தொகை கம்மி தான், வாகனம் உடனே தெரிஞ்சிடும், வராங்க இன்னார் வீட்டு பையன்லாம் அப்ப சொல்லிடுவாங்கல்ல. சொன்ன உடனே அப்படியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அப்பாவே வந்து பாத்துருக்காரு எங்க மாமா. பார்த்த உடனே எங்க அப்பா வந்து என்ன பண்ணிருக்காரு, சிகரெட்டை உடனே மறைச்சிருக்காரு. மரியாதையா சரி இருக்கட்டும் சொல்லிட்டு பார்த்தோன்னே சரின்ட்டு பேசியிருக்காங்க. பேசினோடனே அப்படியா, சரி சரி வாங்க சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு எங்க அம்மா பேசிட்டு போயிட்டாராம் எங்க மாமா. போயிட்டு பையன் வந்து கருப்பு தான்பா, ஆனா நல்ல மரியாதையான பையனா இருக்காப்புல, அதனால அவருக்கு தான் கொடுக்கணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. பேசி ஈஸி எல்லாம் முடிச்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட்ன்றதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எல்லாம் தெரியும். எங்க மாமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து திமுக, பக்கா திமுக அவங்க. அப்போ வந்து இது பண்ணிட்டாங்க, அங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா, இப்ப எங்க அம்மா குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா சிலம்ப வாத்தியார்கள். எங்க தாய் மாமா 3 பேருமே சிலம்பம் பிச்சு எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான சிலம்ப வாத்தியார்கள். எங்க அம்மாவோட பிறந்த மூத்த அண்ணன் இருக்கிறார்ல, அவர் அப்துல் கலாம் கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கினாரு சிலம்பத்துக்கு 2004. ஆமா, ஜனாதிபதியா இருக்கும் 2000 விருது வாங்கினாரு. சிலம்பத்துக்கும் ஒயிலாட்டம் ஆடுவாங்க, ஒயில் பாட்டு பாடுவாங்க, அதே போல ஒயிலாட்டம் ஆடுவாங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒயிலாட்டம் பிளஸ் இது சிலம்பமும், இது ரெண்டுமே பயங்கரமா செய்வாங்க. இன்னொரு இது என்னன்னா, எங்க அம்மா பிறந்த ஊர்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் சிலம்பம் விளையாடுவாங்க, எல்லாருமே ஒயிலாட்டம் ஆடுவாங்க. எங்க அம்மா ஊர்ல ஏதாவது ஒரு இறப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல
இப்ப நான் எங்க மாமா இறந்துட்டாங்க, இல்ல எங்க சித்தப்பா இறந்துட்டாரு, அந்த ஊர்ல யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா, இறந்தவங்களுக்கு எல்லா பேரும் வணக்கம் வைப்பாங்க. சிலம்பத்திலேயே தூக்கிட்டு போகும்போது அந்த மரியாதை கொடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்யறது. ஏன்னா எல்லாருமே சிலம்பம் கத்தவங்களா இருப்பாங்க, ஒண்ணு முன்னாள் மாணவர்களா இருப்பாங்க, இல்ல வாத்தியாரா இருப்பாங்கல்ல. அந்த இது இப்ப வரைக்கும் இருக்குது, நடைமுறையில இருக்குது. அதே போல நாள் இரவு முழுவதுமே நம்ம இறந்தவங்க வீட்டு வாசல்ல இருக்குல்ல, ஒயில் பாட்டு பாடுவாங்க, பாடி ஆடுவாங்க. ஒயில் பாட்டு பாடி ஆடுவாங்க. அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மைக்ரேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கூட நான் ஒரு இறப்புக்கு போகும்போது அது பார்த்தேன். அது மாதிரி வந்து ஒரு பெரிய இதோட இருக்கும், ஒரு கட்டமைப்போடு இருக்கும் நம்ம குடும்பம். நம்ம சொந்த பந்தமே சும்மா நின்னாலே ஒரு 10,000 பேர் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியான ஒரு குடும்ப பின்னணி. எங்க அம்மா பக்கமும் சரி, எங்க அப்பா பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா அப்படியே சாஃப்ட், ரொம்ப சாஃப்டான ஆட்கள். சாஃப்ட் மீன்ஸ் வந்து சத்தம் போட்டு கூட எங்க அம்மாவை சொல்ல மாட்டாரு. எங்க அம்மாவை இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்க அப்பா அடிச்சது இல்ல. சத்தமா கூட பேச மாட்டாரு. எங்க அம்மா ஒரு நாள் கூட கை நீட்டினது கிடையாது. பிள்ளைங்களை கூட எங்க அப்பா வந்து நான் பிறந்த உடனே எங்க அக்காவை கூட அடிக்கல. பையன் வந்துட்டான், இனிமேல் அடிக்க கூடாது, நம்ம கை நீட்டினா அப்புறம் அவன் யாரையாவது கை நீட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து, ஏன்னா ஒரு ஆம்பளைன்னா அடிக்கலாம் போல, அப்பா கிட்ட இருந்து தானே அப்ப ஆம்பளைன்னா அடிக்கலாம் போல, பொம்பளையால அடிக்கலாம் போலன்னு வந்துடக்கூடாது, அவன் குழந்தைங்களை கூட அடிக்க கூடாது. எங்க அப்பா ஒரே ஒரு தடவை எங்க அக்காவை அடிச்சாராம். என்னைய கீழே இறக்கி விட்டுட்டாங்கன்னு. என்னைய தூக்கி வச்சுக்கிட்டே தான் சுத்துவாங்க. என்னைய ஒரு தடவை கீழே இறக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி எங்க அக்காவுக்கு ஒரே ஒரு தடவை அடி விழுந்துச்சான். அதுக்கப்புறம் எங்க அப்பா அதையும் அடிக்கிறது இல்லை. அப்படியே யாரையுமே அடிக்க மாட்டாரு, யாரையுமே திட்ட மாட்டாரு. என்னை இது வரைக்கும் அடிச்சது இல்லை, திட்டது இல்லை, யாரையுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு தூரத்துக்கு சாப்பிட்டா இருப்பாங்க. எங்க அம்மா அப்படியே கான்ட்ரவர்சி, அடினா சும்மா அடிலாங்க, தர்மடின்னுவாங்களா? தர்மடி. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அடி வாங்கியிருக்கேன். 20 வயசுல எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, தோசை கரண்டியோட அடிப்பாங்க வீட்டுல. அப்படியான ஆளு அம்மா. ஆனா ரொம்ப கண்டிப்போடும், ரொம்ப ஏன்னா அன்பு இருக்கும். அன்புனா அதான் எனக்கு, நான் பிறந்ததுல இருந்து நான் அம்மா பிள்ளை. நான் எங்க போனாலும் சரி, இன்னைக்கு போயிட்டு வந்த மொத்த கதையும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் தூங்குவேன். இவ்வளவு அடி வதைக்கு மத்தியிலையும் அதெல்லாம் எங்க அம்மா என்னை அடிப்பாங்க, நான் இது பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் நைட்டு நான் எங்கேயாவது போய் வெளியில சுத்திட்டு வந்தேன்னா, நான் போய் என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் தூங்குவேன். அம்மா நான் இன்னைக்கு அங்க போனேன், அவரை பார்த்தேன், இது பண்ணேன், அதை செஞ்சேன், இது செஞ்சேன், இது பண்ணிட்டு வந்தேன், இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எங்க அம்மா கையால சாப்பிட்டுட்டு தான் தூங்குவேன். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, 11 மணியா இருந்தாலும் சரி, 10:30 மணியா இருந்தாலும், 12 மணியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, எங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு தான் தூங்குவேன். எங்க அப்பா எந்திரிச்சு ஒரு சத்தம் போடுவாரு, இன்னும் நீங்க 2 பேரும் தூங்கலையா அப்படின்னு கேட்பாரு. அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். அம்மாவும் மகன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு. அப்புறம் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் எங்க பெரிய அக்கா, நீங்க திருமணத்துக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க வந்து எங்க தாய் மாமா பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பெரிய அக்காவை. இப்ப தாய் மாமான்னா அவங்கதான் கடைசி மாமா, அவங்க பையனுக்கே திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். இதுல என்னன்னா பெரிய இது, எங்க அம்மா பிறந்து திருமணம் ஆகி மதுரைக்கு வந்துட்டாங்க. எங்க அக்காவை திருமணம் பண்ணி அந்த ஊருக்கே கொடுக்குறோம், அம்மா ஊருக்கே கொடுக்குறோம். 6/7/89 திருமணம். 6ஆம் தேதி 7வது மாசம் 8/9 6/7/8/9 இருக்கும். 89ல எங்க அக்காவுக்கு திருமணம். அப்ப கொடுக்குறோம். கொடுக்கும்போது அன்னைக்குதான் வந்து அந்த ஊருக்கு பஸ் வந்துச்சு, எங்க அம்மா ஊருக்கு முதலாக. அப்பதான் 89ல தான் பேருந்தே அந்த ஊருக்கு வந்துச்சு. அது வரைக்கும் அந்த ஊருக்கு பேருந்து இல்ல. எந்த ஊர் சொன்னீங்க? அது வந்து சொக்கநாதர் இருப்பு. ஆமா. அப்ப வந்து 89ல திருமணம் வந்து திமுக அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. வந்து அப்ப வந்து எங்க அக்காவோட திருமணத்தை அமைச்சர் வந்து அப்ப தொழில்துறை அமைச்சர். அப்ப அவரு வந்த அப்ப அவர் தான் வந்து நடத்தி வைக்கிற திருமணத்தை. திருப்போணத்துலதான் திருமணம் முடிச்சிட்டு அங்க ஊருக்கு போறோம். அப்ப ஊருக்கு எங்க அக்காவை கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்குதான் பஸ் வருது ஊருக்கு. அதனால நல்லா நினைவு இருக்கு. அங்க போறோம். அதே போல 2வது அக்கா வந்து ரொம்ப நெருங்கின உறவு இல்லை, ஆனா தூரத்து உறவு தான். அதே போல என் தங்கச்சி, இன்னொரு தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கதும் எங்க அம்மாச்சி மாதிரி இன்னொரு அம்மாச்சி இருக்காங்க, அவங்க உறவுல கொடுத்துருக்கோம். கடைசி தங்கச்சியும் அதே போலதான் ரொம்ப நெருங்கின உறவுல தான் கொடுத்துருக்குறோம். எல்லாரையும் திருமணம் பண்ணியாச்சு, நான் மட்டும் தான் திருமணம் பண்ணல. அது வந்து ஒரு பெரிய அது பேசணும். நம்ம பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு டைம் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் போற போக்குல சொன்னீங்க, எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது.
இன்னைக்கு கிரிக்கெட்ல முன்னணி நட்சத்திரமாக நீங்கள் இருந்திருக்க வேண்டியதுன்னு வெறும் விளையாட்டுக்கு சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா உண்மையை சொல்றீங்களா தம்பின்னா, அப்புறம் அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து கடந்து அப்படியே போயிட்டு அந்த ஒரு பயணத்துல கிரிக்கெட்ல அவ்வளோ தீவிரமா இருந்திருக்கீங்க. எப்படி நீங்க எப்படி அதுல இருந்து வெளியில வந்தீங்க? உண்மையிலேயே நீங்க விளையாட்டு நட்சத்திரமா இருந்திருக்கணுமா? ஆமாண்ணே. அதாவது என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு சிறு வயதுல இருந்தே எங்க பகுதி எல்லாமே கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க எங்க பகுதியில. ம். அது வந்து முதல்ல என்ன இருந்துச்சுன்னா, சூப்பர் சானிக்ன்னு ஒரு டீம் இருந்துச்சு. ம். சூப்பர் சானிக்ன்றது வந்து ஒரு ஏவுகணையோட பேரு. ஆமா. அப்ப அந்த அந்த சூப்பர் சானிக்ன்ற பேர்ல வந்து ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க தான் எங்களுக்கு முன்னாடி செட்டு. ம். அவங்க வந்து பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுவாங்க. எங்க ஏரியாவே பயங்கர எந்த பிரபலமான ஏரியால? மதுரை மதுரையிலேயே ரொம்ப பிரபலமான டீம் அது. சூப்பர் சானிக்ன்றது. ஓ! அப்ப அவங்க கிட்ட இருந்த அடுத்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா? அதாவது வந்து அவங்களுக்கு 40 வயசு ஆயிருச்சுன்னா, அடுத்து ஒரு 20 ஒரு வயசு 15, 20 வயசுல ஒரு டீம் வரும்ல. அந்த டீம் பேர் வந்து அக்னி. ம். அதுவும் ஒரு ஏவுகணை. ஆமா. அதுவும் ஒரு ஏவுகணையோட பேர் தான். ம். அந்த டீம் வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்தாங்க. ம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்க 3வது டீம். அந்த டீம்ல வந்து என்னன்னா, நாங்க வந்து சின்ன பசங்கலாம் நாங்க அங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கோங்க. நாங்கலாம் சேர்ந்து சன் சிசின்னு சொல்லி ஒரு டீம் வச்சோம். சன்ன்றது சூரியன். ம். டேய் நீங்கலாம் ஏவுகணை பேர் தான் வைக்கிறீங்க. நாங்க சூரியன் பேரே வைக்கிறோம்னு சொல்லிட்டு, நாங்க சூரியன் பேர சன் சிசின்னு சொல்லி வச்சிருந்தோம். சிசின்றது சன் கிரிக்கெட் கிளப். ஓ! சரி. எல்லாம் அக்னி சிசி அப்படின்னு வரும். சூப்பர் சானிக் அப்படின்றது நாங்க சிசின்றது கிரிக்கெட் கிளப் அப்படின்னு வரும். அதாவது சன் சிசின்றது சன் கிரிக்கெட் கிளப் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிருந்தோம். இன்னைக்கும் டீம் இருக்கு. சன் சிசி டீம் இருக்குது. இன்னைக்கு சன் சிசி டீம் பாத்தீங்கன்னா, இப்ப டோனி வந்தாருன்னா டோனியை வரவேற்கிற இடத்துல இருக்கிறாங்க. என் கூட விளையாண்டவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. டோனி மதுரைக்கு வந்தாலோ இல்ல சென்னைக்கு வந்தாலோ இன்னைக்கு வந்து கிரிக்கெட் கிளப் மெம்பர்ல இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இந்த சன் சிசில விளையாண்டவங்க இருக்கிறாங்க. நாங்க எப்படி ஆரம்பிச்சோம்னா, நாங்க ஒரு 13 வயசு 14 வயசு 15 வயசு அந்த வயசுல உள்ளதுல இருந்தே நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம். எல்லாருமே நல்லா விளையாடுவோம். நாங்க எல்லாருமே என்னன்னா ஒவ்வொரு ஸ்கூல் டீமோட கேப்டன்ஸா இருந்தோம். நான் படிக்கிறேன்னா நான் என் ஸ்கூல் டீம்ல நான் வந்து வைஸ் கேப்டனா இருந்தேன். எங்க ஸ்கூல்ல கேப்டன் ஒரு பையன் இருந்தான். அது போல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படிக்கிற ஸ்கூல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கிறவங்க தான் எங்க டீம்ல பிளேயர்ஸ். அப்ப நான் வந்து தமிழ்நாடு டீம் செலக்ஷன் அண்டர் 15 அதாவது வந்து 15 வயசுக்கு உட்பட்டவங்கள வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. அந்த செலக்ஷன் டீமுக்கு நான் போயிருந்தேன். அது எப்படி இருக்கும்னா அண்டர் 13 இருக்கும். 13 வயசுக்கு உட்பட்டவங்கள செலக்ஷன் பண்ணலாம். அண்டர் 15னா 15க்குள்ள, அண்டர் 18 இருக்கும். அண்டர் 18னா 18 வயசுக்குள்ள உள்ளவங்க. அப்புறமே இது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அண்டர் 18 விளையாண்டதுக்கு பிறகு இந்தியன் டீமுக்கு போயிடும். இப்ப இவரெல்லாம் வந்து சச்சின்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் 15 விளையாண்டுட்டு தான் வந்து இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு. அதுல நல்லா சைன் பண்ணி அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி விளையாடணும். ரஞ்சி டிராஃபி விளையாண்டுட்டு அப்புறம் இந்தியன் டீமுக்கு போயிடலாம். அப்படி ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு விளையாடுறோம்னா அவங்க வந்து மகாராஷ்டிராவுக்கு விளையாடுவாங்க. இப்படி மாநிலங்களுக்கான இது நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஞ்சி டிராஃபின்னு ஒண்ணு நடக்கும். ரஞ்சி கோப்பைன்னு ஒண்ணு நடக்கும். அதுல விளையாண்டுட்டோம்னா அப்புறம் நம்ம இந்தியன் டீமுக்கு விளையாட போயிடலாம். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அதுல. நான் வந்து முதல்ல வந்து தமிழ்நாடு டீம் செலக்ஷன் ஆகும் 18வது ஆளு நான் செலக்ஷன் ஆனது. தமிழ்நாடு டீமுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் சொல்றது 92ல எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 350 பேர் வந்திருந்திருப்பாங்க பிளேயர்ஸ். பவுலிங் போடுறது அந்த 350 பேர் வந்திருப்பாங்க. 350ல 18வது ஆள் நான் செலக்ஷன். அப்போ வந்து எல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அங்க உள்ள இதுல வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த செலக்ஷன் டீம்ல இருக்கிறவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு, இப்ப வந்து ஒரு 3 லட்ச ரூபா நீங்க வந்து தயார் பண்ணி கட்டினீங்கன்னா நீங்க அப்படியே விளையாட போயிடலாம். நீங்க உங்களை ஸ்கூல் டீம் அந்த இதுல ஸ்போர்ட்ஸ் இதுல கொண்டு போய் வச்சிருவோம் நாங்க. நீங்க அங்க இருந்தே படிச்சுக்கலாம், இல்ல விளையாட மட்டும் செய்யலாம் செஞ்சுக்கலாம், அப்படியே இருந்து அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சொன்னா எனக்குன்னா ஆச்சரியம் தாங்கல. இன்னொன்னு வந்து 3 லட்சம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமில போய் சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது. அப்போ நான் எனக்கு வந்து ஆச்சரியத்திலயும் ஆச்சரியம், இன்னொன்னு வந்து மகிழ்ச்சி கடல்ல இருக்கிறேன். சரி நம்ம போய் எப்படியா விளையாட போயிருவோம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து அங்க நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் நமக்கு இந்த செலவெல்லாம் பார்த்து அனுப்பிச்சாரு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வரைக்கும் எங்க ஸ்கூல்ல கிரிக்கெட் டீமே கிடையாது. எங்க ஸ்கூல்ல வந்து கபடி இருக்கும், டென்னிஸ் இருக்கும், இது ஷட்டில் காக் இருக்கும். நான் படிச்ச ஸ்கூல்ல நாடார் மேல்நிலை பள்ளின்னு சொல்லி தெற்கு வாசல்ல இருக்குது. அதுல வந்து இதுதான் இருக்கும், வேற டீமே இருக்காது.
அப்போ நான் முதல்ல கிரிக்கெட் டீம் வந்து நான் வந்து எங்க வாத்தியார்ட்ட போய் கெஞ்சுறேன், சார் எப்படியாவது ஒரு டீம் கொடுங்க சார் அப்படின்னு. யோ இங்க விளையாடுறதுக்கே எவனும் ஆள் இல்லையா? இல்ல சார் நான் டீமை ரெடி பண்ணிக்கிறேன், நான் வந்து ஆளுகள் எல்லாம் விளையாடுறவங்களை எல்லாம் நான் உருவாக்கிக்கிறேன், நான் கொண்டு போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நான் போய் விளையாட போகும்போது எங்க டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் போச்சு. அந்த ஸ்கூல் டீம் பள்ளியுடைய இது வந்து நான் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனேன். அதாவது மாவட்ட அளவுல நடக்கிற போட்டி, அதாவது மதுரை மாவட்டத்தில் நடக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே நடந்துக்கிட்டு இதுக்கு விளையாடுறதுக்கு போனோம். அப்போ நாங்கள் கடைசியாக வரும்போது அரையிறுதி வரைக்கும் நான் கொண்டு போய் எங்கள் டீமை நிறுத்தினோம். எங்கள் வாத்தியாருக்கெல்லாம் சந்தோஷம் தாங்களே. கடைசியில் வந்து பார்த்தா நான் அரையிறுதி போட்டி வந்து பார்க்க வரேன்லாம் சொல்லிட்டு வந்தார். எனக்கு வந்து அப்போ வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் அதிகம் நமக்கு. நான் விளையாடுறேன்னா பயங்கரமாக வருவாங்க. பவுலிங் போடுவேன், பேட்டிங் நல்லா பண்ணுவேன், அதே போல் ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுவேன். அதனால வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் அதிகம் நமக்கு. அப்பவே நான் விளையாட போறேன்னு எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரே கூட்டம். நாங்க விளையாடுறது வந்து இந்த மேட்ச் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூல் இருக்கு மதுரையில, அங்கதான் நடக்கும். இப்போ நாங்க போய் விளையாட போயிருக்கிறோம். பெரிய கூட்டம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, இது பண்ணாங்க. அப்ப எங்க வாத்தியார் வந்து என்னைய கட்டி பிடிச்சி பயங்கரமா இது பண்ணாரு. அப்ப என்னைய வந்து நான் விளையாடும் போது அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு. என்னைய இவன் அவுட் ஆகிட்டோம்னா முடிஞ்சு போச்சு டீம்னு சொல்லி அவுட் இல்லாததுக்கெல்லாம் அவுட் கொடுத்துட்டாரு. அப்ப சொன்னோடனே அப்புறம் பெரிய இதாயிருச்சு, நாங்களாம் அழுகுறோம். வாத்தியார் வந்து தட்டி கொடுத்து விட்றா போயிட்டு போறான், நீ இதுவே பெரிய அளவுடா, நம்ம டீம்லாம் இதுக்கெல்லாம் வந்ததே கிடையாதுடா அப்படின்லாம் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு வந்தா அப்புறம் அவர் தான் வந்து என்னை இந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் பேசி என்னை அனுப்பிச்சு விட்டாரு. இது தமிழ்நாடு செலெக்ஷனுக்கு போயிட்டு வாடான்னு சொல்லி. அப்புறம் போயிட்டு வந்தோம். கபடி நான் இருக்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட் வின்னர்ஸ் எங்க ஸ்கூல் டீம். அதே போல இது பால் இருக்குல்ல, டென்னிஸ் பால் இருக்குல்ல, அந்த இது ஷார்ட் பால் மாதிரி சின்ன பால் இருக்குல்ல, பேட்மிண்டன் பால், அது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நாங்க ஸ்டேட் வின்னர்ஸ். நாங்க இது ரெண்டுலையும் ஸ்டேட் வின்னர்ஸ். அப்ப அது மாதிரி நான் வந்து எப்படியாவது கிரிக்கெட்டை கொண்டு வந்து வரணும்னு நான் முயற்சி செஞ்சேன். அது சில இந்த இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு காலப்போக்கில் இதுங்க நம்ம வீட்டில் வந்து சொன்னோடனே வீட்டில் சொல்லிட்டாங்க, அப்போ 3 லட்சம் ரூபா இருந்தா நான் 5 பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், நீ வாட்டுக்கு என்னடா வந்து 3 லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு பவுன் என்ன வேலை வித்துருக்குன்னு பாருங்க. அப்படியான ஒரு சூழல். அன்னைக்கு 3 லட்ச ரூபான்றது எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கோடிக்கு சமம். இன்னைக்கு இருக்கிற 30 கோடிக்கு சமம். அப்போ வந்து என்ன, நான் போய் எங்க அம்மாட்டெல்லாம் சொல்றேன், அம்மா நம்ம போய் விளையாண்டோன்னா டிவில எல்லாம் வருவோம்மா, கார்லாம் வாங்கிடலாமா, காசு நிறைய தருவாங்கம்மா எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ வீட்டிலோட இருப்பா, எங்கேயும் போகாதப்பான்ட்டாங்க. நீ இங்க போய் விளையாடுறதே நான் வேணான்ற, நீ அங்க போய் விளையாடுறியான்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பேசல, கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் கழிச்சு தொலைக்காட்சியெல்லாம் பெருசா வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த பையன் மாதிரி நீ அடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. யார சச்சின்னு வினோத் காம்பளி இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லுவாங்க, இவனை மாதிரி நீ அடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப, என்னப்பா நான் உன்னை கெடுத்துட்டேனோடா அப்படின்லாம் எங்க அம்மா சொன்னாங்க. கடைசியில கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு அவன் சொல்லுவான், இல்ல இது இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு 1.5 கோடி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, மேட்ச் ஒவ்வொரு மேட்சுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கார் கொடுப்பாங்க, பைக்கு கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்கன்னு எங்க வீட்டுல உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, என் பிள்ளை விளையாண்டுருக்கணும், என் பிள்ளை போயிருந்தானா கார் வாங்கியிருப்பான், பைக் வாங்கியிருப்பான், அதை வாங்கியிருப்பான் அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து ஒரு பெரிய மலரும் நினைவுகள். அந்த அளவுக்கு நமக்கு திமுகவோட பயங்கர நெருக்கம், அட்டாச்மெண்ட். உண்மையிலேயே சொல்லப்போனா நேரடியாக கலைஞரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய நபர்ல நானும் ஒரு ஆள்.